ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு. எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. எனக்கு ரொம்ப காலேஜ் மிஸ் மிஸ் பண்றேன். ரொம்ப காலேஜ் ரொம்ப டிப்ரெஷனா இருக்கும். பட் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசி கலகலன்னு இருப்பாங்க. இப்ப நான் ஆஃபீஸருக்கு நடந்த மாரியே இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் ஒரு ஐடியாவே தெரியல. இந்த சைடு இருந்தாலும் ஒரு கேட் வந்து எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன பண்ண நெக்ஸ்ட் மூவ் ஆகணும் ஒரு ஐடியாவும் தெரியல. ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுனால நெக்ஸ்ட் மூவ் ஆகணும் அப்ரெண்டிஸ்ஷிப்பா ஒரு மாதிரி இருக்கு வேலை செய்யற நம்மளுக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. நெக்ஸ்ட் செய்யணும். ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்றேன். எப்பவுமே ரொம்ப நெக்ஸ்ட் என்ன மூவ் பண்றது தெரியாம இருக்கும்போது எனக்கு இந்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் பத்தி ஓவரா எல்லாருமே அவங்க ஒரு ஃபீல்ட்ல செட் ஆயிட்டாங்க. பட் நான் மட்டும் தான் இப்படி இருக்கேன். அதனால அவங்க யாரையும் டிஸ்டர்ப் போடல. நான் ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண ஒரு எழுதினதுனா ஒரு ஃபங்க்ஷன் ஃப்ரெண்டோட மேரேஜ் நடந்துச்சு. நான் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தேன் போயிடலாமா அப்படின்னு. நான் ஒண்ணுமே பண்ண முடியல. வேலை இல்லைங்கனால லாஸ்ட் ஒன் வீக் வேலை இல்லை. ட்ரை பண்ணேன். கடைசி வரைக்கும் எனக்கு இப்ப வரைக்கும் வேலை கிடைக்கல. இப்படியா நெக்ஸ்ட் மூவா ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். பட் எந்த சைடு எனக்கு சப்போர்ட்டும் கிடைக்கல. லிங்க்டின் ட்ரை பண்ணேன். அதர்ஸ் ட்ரை பண்ணேன். எந்த ரெஃபர் எதுவுமே கிடைக்கல. நெக்ஸ்ட் மூவ் ஆக எந்த சான்ஸும் கிடைக்கல. இப்பதான் ரீசெண்டா அப்ரிஷியேட் கிடைச்சிருக்கு மேக்ஸிமம். எனக்கு வந்து மிஸ் பண்றது காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்றேன். யார்கிட்டயும் சேட் பண்ணி இருக்கோம்ல, கால் பண்ணி பேச எல்லாம் ஆசையும் இருக்குது. ஆனா எனக்கு யார்கிட்டயுமே பேசாம இருக்க ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு. ஏன்னா அவங்க ஃப்ரீ டைம் எப்போன்னு தெரியாது. நம்மளுக்கு நம்ம பேசினாலும் அவங்க என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க தெரியாது. எனக்கு ஒரு சைடு மைண்ட்ல ஓடுது. இன்னொரு சைடு எப்போ ஒர்க் பண்ணாலும் எடுப்பாங்க. எடுத்திருக்காங்க. அவங்க ஜாப்ல இருக்கும்போது ரூம் எடுத்திருக்காங்க. ஆனா எனக்கு என்னமோ ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க பேசும்போது. ஆசையா இருக்கு ரொம்ப பேசணும்னு. ஆனா கால் பண்ண கூட எனக்கு எடுக்க ரொம்ப யோசிப்பேன். ஏன்னா நான் ஜாப்லெஸ் பர்சன் ட்ரை பண்ண நிறைய ஆச்சு. ஆனா எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. சில நேரங்கள்ல ஃப்ரெண்ட்ஸே ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க பயமா இருக்கறதுனால அவங்களோட மெமரிஸ் குட் மெமரிஸ் எல்லாமே வச்சிருக்க மாட்டாங்க. எனக்கு அதுவே போதும் தோணுது. ஏன்னா கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தாங்க கண்டிப்பா எல்லாம் ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க. நானும் எல்லாம் ஸ்டேட்டஸ் பார்க்க தான் செய்வாங்க. பேசிக்கா வேலைக்கு போக வேலைக்கு போக ஏன்னா 20 10,000 அப்போ வரும்போது எல்லாமே வச்சுருக்காங்க. அதனால ஃப்ரெண்ட்ஸும் நல்லவங்க தான். பட் இருந்தாலும் எனக்கு அவங்ககிட்ட பேசும்போது அது ப்ரோக்கன் ஆயிடுச்சு. அப்போ வந்து ப்ரோக்கன் எல்லாத்தையும் தான் இது மெமரிஸ்க்காக எடுக்கிறேன். நான் டிப்ரெஷனா இருந்திருக்கேன். ஏன்னா நெக்ஸ்ட் ஜாப் போகணும் சம்திங் ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆவேன். இப்போ ஒரு 3 to 4 இயர்ஸ் ஹைல்ஸ் வச்சு பார்க்கும்போது உண்மையாவே இம்ப்ரெஸ் ஆயிருக்கேங்கிறது நான் பார்க்கணும். அதாவது நான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது வீடியோ பார்க்கறதுக்காக மெயினா எடுக்கிறேன்.